வணக்கம் அன்புமானவர்களே. அடுத்து நான் பார்க்க இருக்கின்ற பகுதி 7-4 கவிதைப்படையில் புறநானூறு. புறநானூறுனால் நமக்கு தெரியும், சங்க இலக்கியங்களில் அகம் பற்றிய நூல் அகநானூறு என்றும் புறம் பற்றிய நூல்களை புறநானூறு என்றும் பார்த்துருக்கோம். இந்த எட்டுத்தொகை நூல்களில் அகநானூறு புறநானூறுன்னு பார்த்துருக்கோம். இந்த புறப்பொருள் பற்றியது இது. அதனால் இது புறப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு புலவர்களில் பல்வேறு காலங்களால் பாடப்பட்டது. அகநானூறு பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டாலும் அது திணை வைப்பு முறையில் பல்வேறு திணை வைப்பு முறையில் பாடப்பட்டது. நம்முடைய பாடப்பகுதியில் புறநானூறு அப்படிங்கிற இந்த புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, புறம் பற்றிய 400 பாடல்களை 4 கூட்டல் 100, புற 400ன்னு பிரிச்சிடக்கூடாது. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு தான் பிரிக்கணும் புறநானூறு. இது ஔவையார் பாடியது. அதியமான் ஔவையாருக்கு நெருங்கிய நண்பர், நட்பு பாராட்டியவர். அவருக்காக தூது சென்றவர் ஔவையார். அவர் இயற்றிய பாடல் தான் இந்த நம்முடைய பாடப்பகுதி. சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி புலவர்களுக்கு பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் தான் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இது 8 தொகை நூல்கள் உண்டு. புறநானூறு 8 தொகை நூல்கள் உண்டு. இது புறப்பொருள் பற்றியது. புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களின் வாழ்வியலை எடுத்து கூறும் மிக வாழ்வியல் பெட்டகம் அப்படின்னு சொன்னால் புறநானூறு தான். அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் ஔவையார். அவருக்காக தூது சென்றவர். அரசவை புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4, அகநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல் 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7. அகநானூரில் 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 39 என 59 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அகநானூற்றில் 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33, ஆக மொத்தம் 59 பாடல்கள் ஔவையார் பாடிய பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. சரி, இந்த ஔவையார் என்ன வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் முரணடை உள்ளத்து வரிசைக்கு ஏற்ப வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் நந்தி தன் அரியலன் கொள் என் அரியலன் வாயிலோயே வாயிலோயே வாயிற்காவலனே வாயிற்காவலனே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி. வள்ளியோர் என்றால் வள்ளல் தன்மை உடையவர்கள். செவி முதல் வயங்கு மொழி வித்தி, அவர்களிடம் துணிந்து அறிவார்ந்த சொற்களை எடுத்து கூறும் வலிமையுடையவர்கள். உள்ளியது முடிக்கும், நினைத்தது எண்ணியதை முடிக்கும். உரனுடைய உள்ளத்து, வலிமையுடைய உள்ளத்து, வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. அப்போ துணிச்சலுடன் தான் அறிவார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய வலிமையுடையவர்கள் புலவர்கள். அந்த புலவர்களை பற்றி அவ்வள்ளல்கள் பரிசளிக்க வேண்டுமே என வருந்தும். புலவர்களுக்காக வலிமையுடைய அந்த புலவர்களுக்காக சிறப்புடைய அந்த கவிதைகளை எடுத்து சொல்லும் புலவர்களுக்கு பரிசளிக்க வேண்டுமே என வருந்தும் தன்மையுடையது. அவர்கள் கூறக்கூடிய அந்த சொற்கள் என்ன செய்யுமா, ஆக இந்த புலவர்களுக்கு துணிச்சலுடன் கூறக்கூடிய இந்த புலவர்களுக்கு நாம் பரிசளிக்க வேண்டுமே என வருந்தக்கூடிய தன்மை உடையது. அரசர்களுமே வருந்தக்கூடிய தன்மை உடையது. அப்போ இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயில். ஆக இந்த பரிசில் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உடைய புலவர்களுக்கு பரிசிலருக்கு அடையா வாயில், வாயிலை அடைக்காத வாயிற்காவலனே.
புலவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு உள்ளே செல்ல வாயிலை அடைக்காமல் திறந்து விடக்கூடிய வாயில் காவலனே கடுமான் தூண்டல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள். கடுமான் விரைந்து ஓடக்கூடிய மான், ஆனால் இந்த இடத்துல விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்டே நெடுமான் அஞ்சி என்ன செய்வா பாருங்க, நெடுமான் அஞ்சி. அப்போ விரைந்து ஓடக்கூடிய குதிரையை உடைய நெடுமான் அஞ்சி, அதிகமான நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொள் அப்படிங்கிறாரு. அப்போ தன்னுடைய தகுதியை அறியானோ, புலவராகிய எங்களுடைய தகுதியை அறியானோ, அது தன்னுடைய தகுதியை அறியானோ அப்படி நினைக்கிறானோ. என் அறியலன் கொள், எங்களுடைய தகுதியையும் அவன் அறியானோ. அப்போ அதாவது என்ன நினைக்கிறான், தன் அறியலன் கொள் அப்படின்னா இந்த உலகத்தில் இவனை நம்பித்தான் வறுமையில் உள்ளவர்கள் வாழ்கின்றனரோ என்கின்ற நினைப்பு போலும். அப்போ இவனை நம்பி தான் இந்த புலவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்பு அவன்கிட்ட இருக்குமோ. என் அறியலன் கொள், எங்களுடைய நிலையை அவன் அறிந்திரானோ. இப்போ எங்களுடைய நிலையில் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையவர்கள் என்றும் மாய்ந்து விடவில்லை, என்னைக்கும் சாக மாட்டாங்க அப்படின்றார். அதுதான் சொல்றாரு, அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அதனால் காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை மரங்கள் தச்சன் கைவள் சிறா மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. அறிவும் புகழும் உடையவர்கள் இந்த உலகில் என்ன செய்வதில்லை, மாய்ந்து விடவில்லை, சாகலை. இவன் மட்டும்தான் அறிவும் புகழும் உடையவனாக இருக்கிறானா, அறிவுடையவனாக இருக்கிறானா. இவனை போல் இந்த மன்னனை போல் உலகில் பல்வேறு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்றான். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அப்ப இந்த வருந்தலை உலகமும் அன்று, வருந்தலைன்னா இந்த உலகம் வெற்றிடமாக ஆகிவிடைய. அதனால் காவினம் கலனே, அதனால் எங்களுக்கு பரிசில் தர பல பேர் காத்திருக்கிறார்கள். காவினம் கலனே, ஆகவே கலன்னா அவங்க பாடல் பாடுவதற்காக, கவிதை இயற்றுவதற்காக கையில் இது கொண்டு வாங்க, யாழ். அந்த யாழை நாம் காவினம் கலனே, நாம் யாழை எடுத்துக்கொண்டோம். சுருக்கினம் கலப்பை. அப்போ கருவிப்பை, கலப்பைன்னா களப்பை, களம்பை, பொருளை வைக்கக்கூடிய பை, கலப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. களம் கூட்டல் பை, இப்போ பொருளை வைக்கக்கூடிய. அப்போ கவிதை இயற்றக்கூடிய அந்த எழுத்தாணி போன்றவற்றை வைத்து கொள்ளக்கூடிய அந்த பையை பால் கலப்பை சுருக்கின அந்த பையை நாம் எடுத்துக்கிட்டோம். மரங்கள் தச்சன் கைவள் சிறா, மரம் வெட்டும் தச்சனுடைய தொழிலை நன்கு அறிந்த பிள்ளைகள், சிறார்ன பிள்ளைகள். மரங்கொள் தச்சன் கைவள் சிறார், மரத்தை வெட்டக்கூடிய தச்சனுடைய தொழிலை நன்கு அறிந்த அவருடைய சிறுவர்கள். மழுவுடை காட்டகத்து அற்றே, மழுன்னா ஒரு வகை ஆயுதம். அவர்கள் காட்டுக்குள்ள மழுவோடு சென்றால் என்ன கிடைக்கிறது, காட்டகத்து அற்றே, அவர்களுக்கு மரம் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. அதை போல கலைத்தொழில் உள்ள எங்களுக்கு இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும். இப்போ எங்களை போன்ற கற்றிருந்தவர்கள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் சோறு கிட்டும், புகழ் கிட்டும், உணவு கிட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆக அதிகமான நெடுமான் அஞ்சு போல் புலவர்களுடைய திறமை அறிந்து அவர்களுக்கு பரிசு கொடுக்க மறுக்கும் தன்மை இந்த உலகில் மற்றவர்களுக்கு இருக்காது. எங்களை போன்ற புலவர்களுக்கு வாரி வழங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை என்று கூறினார். இங்கே பரிசீலர்களுக்கு சிறுவரும்
கல்விக்கு கோடாரி. கோடாரி வெட்டக்கூடியது. அந்த காட்டில் எங்கே போனாலும் அது வெட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. போகும் திசைக்கு காடும். அவங்க போகக்கூடிய திசைக்கு காடும். உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களும் உவமைகளாக கூறப்பட்டுள்ளது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும், புறநானூரை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு. இதில் இன்னொரு செய்தியை சொல்லணும். அப்போ வாயில் காவலன் இந்த கற்றறிந்த புலவர்களுக்கு வாயிலை அடைக்கவில்லை. பரிசில் பெற வந்த புலவர்கள் வாயிலை அடைக்கவில்லை. ஆனால் அதியமான் நெடுஞ்சியோ நெடுமான் அஞ்சியோ அவர்களுக்கு போதிய பரிசிலை கொடுக்கவில்லை. அதனால் ஔவையார் தன் நண்பனாக இருந்தாலும் தன்னுடைய தவறை சுட்டி காட்டி வாயிற்காவல் என பாடலாக கூறியது தான் இந்த பாடப்பகுதி. இதில் பாவகையை பொறுத்த வரைக்கும் நேரிசை ஆசிரியப்பா. என்ன சார் நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு கேட்கலாம். நேரிசை ஆசிரியப்பா பாவகை. அது அடுத்தது பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடப்படும் ஆண்மகனுடைய புகழ் வலிமை வீரம் ஆகியவற்றை பாடக்கூடியது பாடான் திணை. அவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்துக் கொள்வது பாடான் திணை. இங்கே யாருடைய புகழை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கலாம், அறிந்து கொள்ளலாம். துறையை பொறுத்த வரைக்கும் பரிசில் துறை. பரிசில் வேண்டி வாயிலில் நிற்பது. சரி, வாயில் காவலன் வாயிற்காவலன். இதில் பாடலுடைய பொருளை வாயிற்காவலனே வாயிற்காவலனே புலவர்களாகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும்படி. புலவர்னாலே தெரியும், எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அவனுடைய சிறந்த சொற்களை அவனுடைய துணிச்சலுடன் சொல்லக்கூடியவர்கள் புலவர்கள் மட்டுமே. அதே வேளையில் அவ்வளவுகள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசீலிக்க வேண்டுமே என நினைத்து வருந்தும் தன்மையை கொண்டது. ஐயோ, நம்ம எழுதின கவிதைக்கு நம்ம பரிசீலிக்கணுமே அப்படின்னு வருந்தக்கூடிய தன்மையை கொண்டது. பரிசீலருக்கு வாயிலை அடைக்காத காவலனை. எங்களை போன்ற பரிசில் பெறக்கூடிய புலவர்களுக்கு வாயிலை அடைக்காத வாயிற்காவலனே, விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமானஞ்சி. விரைந்து ஓடக்கூடிய குதிரையுடைய நெடுமானஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ, அவனை நம்பித்தான் உலகில் பலர் வறுமையில் உள்ளார்களோ என்று அவர்களை நம்பி இந்த உலகில் உள்ள வறுமையின் நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனரோ என்று நினைப்பு போடும். இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விட. இவனை போன்ற மிகச்சிறந்த அறிவாளிகள் இந்த உலகத்தில் மாய்ந்து விடவில்லை. எங்களை அறிந்து பரிசு தர பல பேர் உள்ளனர். ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம், கருவிப்பையையும் தூக்கி கொண்டோம். மரம் வெட்டும் தச்சனின் தொழிலில் வல்ல பிள்ளைகள் கோடாரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும்? அதுபோல் கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும். பரிசிலருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடரியும் போகும் திசைக்கு காடும் உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களும் உவமைகள். இலக்கண குறிப்பை பொறுத்தவரை வயங்கு மொழி, வயங்கிய மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி. நம்ம மூவகை காலமும் வினையும் தொக்கி வந்தால் அது பேர் வினைத்தொகை. வயங்குமொழி. அடையா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அடையாத புகழ். அடையா தாங்கிறது எழுந்து கெட்டு வந்திருக்கு கடைசியில், அதனால ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும் எண்ணுமை. உண்ணுங்கிறதுனால எண்ணுமை. சிறார் இசை நிதை அலைவடை. சிறார்னு சொல்லலாம். அந்த இடையில ஆ ஆ அப்படின்னு வந்து ஆவுக்கு அடியில் அடுத்தாப்புல ஆங்கிற குறியில் வந்துருக்கு. அதனால இசை நிலை அளவடை. உணர்ச்சி விதி. ஏத்திசை ஏ கூட்டல் திசை. இதுக்கு என்ன விதி சொல்லலாம்? ஏங்கிறது உயிரெழுத்து. அப்போ இயல்பினும் விதியினும் நின்று உயிர் முன் காசதப மிகும். அது ஏ கூட்டல் திசை எத்திசை என புணரும். மிக்க நன்றி. பாடப்பகுதியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 96 98 93 91 44 என்ற எண்ணிலும் அல்லது SETvidyadevi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் உங்கள் பாடப்பகுதியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 96 98 93 91 44 அல்லது SETvidyadevi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி மாணவர்களே. அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம்.